Daily. Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் அடுத்த நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்ட சம்பவத்தில் தமிழரசன் உயிரிழந்த சம்பவத்தில் உடலை வாங்க மறுத்து இரண்டாவது நாளாக உறவினர்கள் கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேசன். விவரங்களை வழங்கல். வணக்கம். இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் அடுத்திருக்கக்கூடிய இந்த நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த தமிழரசன் என்கின்ற சூர்யா, அதே போன்று விஜயகணபதி என்கிற இளைஞர்கள் கடந்த 16ஆம் தேதி அன்று தீயிட்டு மர்ம கும்பலால் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருந்தார். இதனின் தொடர்ச்சியாக தொடர்ந்து நேற்றைய முன்தினமானது சிகிச்சை பலனின்றி கீழ்ப்பாக்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த தமிழரசன் என்கின்ற சூர்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவமானது இந்த பகுதியிலே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வெவ்வேறு சம்பவத்தை சார்ந்த இந்த இளைஞர்களால் பெரும் பதற்றமானது இந்த பகுதியிலே தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையிலே உயிரிழந்த தமிழரசனின் உறவினர்கள், அதே போன்று விஜயகணபதியின் உறவினர்கள் என அந்த கிராம மக்கள், அதே போன்று பாமகவினர், யாதவ சமுதாயத்தினர் என பல்வேறு இந்த தொடர்ந்து போராட்டத்திலே நேற்றைய தினம் முதல் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். தற்போது இந்த இரண்டாவது நாளாக இந்த உயிரிழந்த அந்த தமிழரசனுடைய அந்த உடலை வாங்க மறுப்பு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலை. இரண்டாம் தினமான இன்று தற்போது நெமிலி அருகே இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம் அருகே தற்போது அந்த கிராம மக்கள், அதே போன்று பாமகவினர், அதே போன்று யாதவ சமுதாயத்தினர், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் தற்போது குவிந்து இந்த காத்திருப்பு போராட்டத்திலே ஈடுபடவிருக்கிறார்கள். தொடர்ந்து இதனை ஒட்டி இங்கு 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் குவிக்கப்பட்டு தற்போது ஒரு பதற்றமான சூழலானது தற்போது இந்த பகுதியிலே நீடித்து வருகிறது. இந்த நிலையிலே காவல்துறை தரப்பிலே அந்த அவர்களுக்கென ஒரு தனி இடம் ஒதுக்கப்பட்டு அந்த இடத்திலே அந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்திக் கொள்ள அனுமதியும் கொடுக்கப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த வெவ்வேறு சமூகத்திற்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையால் இந்த பகுதியிலே பெரும் பதற்றமான ஒரு சூழலானது நீடித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷன். Taste the Daily.